நீட் எக்ஸாமுக்கு போறீங்கன்னா இந்த 4 டாக்குமெண்ட்டை மறக்காம எடுத்துட்டு போங்க. அட்மிட் கார்டு, இந்த அட்மிட் கார்டில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒட்டிட்டு தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிருங்க, கையெழுத்து போடக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க கொண்டு போனோம், அதை அட்டெண்டன்ஸ்ல ஒட்டுறதுக்காக வேணா 1க்கு 2 கொண்டு போய்க்கோங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பாட்டில் வேணா கொஞ்சோண்டு சர்க்கரையும் லெமன் லைட்டாக புளிஞ்சுக்கோ, சரிங்களா? உங்களுக்கு தெரியாத அளவுக்கு லைட்டாக லெமனை புளிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் லெமன் ஜூஸ் மாதிரி தண்ணி பாட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா வெளியே வச்சுட்டு போயிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட ஏதாச்சும் ஒரு வேலிட் கவர்மெண்ட் ப்ரூஃப், சரியா? ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று, சரியா? டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஓட்டர் கார்டாக இருக்கலாம். இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை சார் அப்படின்னா பழைய ஆதார் கார்டு ப்ளஸ் 12th மார்க் ஷீட் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா அப்டேட் பண்ணலன்னா 12th மார்க் ஷீட்டோ இல்லை 12th அட்மிட் கார்டு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சார் அப்டேட் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட கார்டு இல்லை அப்படின்னா பழைய ஆதார் கார்டு ப்ளஸ் புது ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் போட்டு கொண்டு போயிருங்க. ஏன்னா ஒரிஜினல் கார்டு என்கிட்ட வரல அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 4 விஷயங்கள் என்னென்னா அட்மிட் கார்டு, ட்ரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாட்டில் ஒன்று, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த கார்டு. இது மட்டும் கொண்டு போங்க. ஆல் த ரிக்வெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். பென் எல்லாம் தேவையில்லை, பென் அவங்களே கொடுப்பாங்க.